அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இடுப்பு வலி மற்றும் தொடை வலி, இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான வலிகள் ஏன் வருது, அதற்கு நிவாரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பலவிதமான தலைப்புகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். முதல்ல கழுத்து தோள்பட்டையினுடைய பாதிப்புகள், அதுக்கு எந்தெந்த மாதிரி தீர்வுகள் அப்படின்னு காய்கறிகளை பார்த்தோம். ரெண்டாவது கை வலி, தனியாகவே கைக்கு உண்டான வலிகளை பற்றி ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்தோம். அடுத்த முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை பற்றிய தெளிவாக விவரமாக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இடுப்பு மற்றும் தொடை, இந்த பாதிப்பை நம்ம பார்க்குறோம். இதில் பாருங்கள், மிக முக்கியமாக நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் வயிறு மற்றும் குடல் சார்ந்த விஷயத்தோடு தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தனியாக இதை பார்க்க முடியாது. ஏன்னா இதனுடைய பாதிப்பு இது வரைக்கும் இருக்குது. நம்ம நேரடியாக இதில் பாதிப்பு வருமா அப்படின்னா அப்படி வருமானு தெரியல. அதிகபட்சம் நம்மளுடைய செரிமானம் சார்ந்த விஷயங்களோடு தான் இது இடுப்பும் தொடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ அதையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம வைத்தியம் சொல்ல முடியும். காய்கறி தீர்வுகள் இதையும் அதையும் சார்ந்து நம்ம சொல்ல முடியும். இதில் ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சிறுநீர் சரியாக வரல, கிட்னி ஸ்டோன் சொல்கிறாங்க இல்லையா, சிறுநீரக கல் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? உட்கார முடியாது, நிமிர முடியாது, திரும்ப முடியாது. ஒரு சின்ன அசைவு, லைட்டாக அசைஞ்சால் கூட வலி, ரண வலியாக இருக்கும். ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். என்ன அவங்களால அதை என்ன உணரவே முடியாது, அந்த அளவுக்கு கடுமையான வலி இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதை இது எப்படி, அப்போ இடுப்பு வலி இருக்குது எப்படின்னா, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாக இடுப்பு வலி. ஆக நேரடியாக இடுப்பு வலி வர்றதுக்கு வாய்ப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணிகளோடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த பொசிஷன்லையுமே அவங்களுக்கு சரியாக வர, இப்படி படுத்தாலும் பிரச்சனை, அப்படி எந்த பொசிஷன்லையுமே அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. கஷ்டம்னா கஷ்டம், ஒரு சாதாரண கஷ்டம் கிடையாது. அது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தெரியும். அந்த டைமில் கூட யாராக இருந்தாங்கன்னா அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும். அவ்வளோ ஒரு கடுமையான வலி இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக இந்த சிறுநீரகக்கல் உருவாகுது, எதனால் உருவாகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. எல்லோரும் சந்தோஷமாக யாரை கை காட்டுறேன்னா இந்த தக்காளியை கை காட்டிடுவாங்க. தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும் அப்படின்னு. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, தக்காளினாலலாம் அது வராது. அது வரத்துக்கு மிக முக்கிய காரணம் வெங்காயம். எந்த அளவுக்கு வெங்காயம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல இருக்க ரத்தத்தை கெடுத்து ஏகப்பட்ட தேவையில்லாத உடம்புடைய காரப்புளிப்பு தன்மையை சீர்குலைய வச்சிரும். அதை நிறுத்தாத வரைக்கும் இந்த பாதிப்பு சரியாக. சிலர் சொல்லுவாங்க, வருஷக்கணக்கில் இந்த பிரச்சனையோடய வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷமாக இந்த சிறுநீரக கல்லோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தீர்வு என்ன பண்ணாலுமே திருப்பி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க மெயினாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த வெங்காயம் சாப்பிட்றது நிறுத்தணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டால் தான் சரியாகும். இல்லைன்னா அது வந்துகிட்டே தான் இருக்கும், க்யூர் ஆகவே ஆகாது. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதா, 3 நேரம் பச்சை வெங்காயம் மென்று நல்லா சாப்பிடுங்க, வலியெல்லாம் இன்னும் எச்சாயிடும், அப்போ கண்டுபிடிச்சிடல வலிக்கு இதனால தான் வருது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பொருள் தான் வெங்காயம். உடம்புல வெங்காயமும் மிளகாயும் பண்ணுற அட்டகாசம்தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த விதத்தில் இந்த உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரக சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்படும் பொழுது தான் இந்த கல் இதெல்லாம் வருது. இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்குறப்போ, வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் கத்திரிக்காய், வெத்தலை, இந்த 3ஐயும் ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கணும். அது போக இந்த முருங்கை விதை இருக்குது பார்த்திங்களா, 4 முருங்கை விதை வாயிலே நல்லா ஊற வச்சு சாப்பிடணும். இது எடுக்கிறப்போ அது எங்கே போகுதுன்னே தெரியல, காணாமல் போகும். வேணும்னா தேவைப்பட்டால் வெண்டைக்காய் அல்லது வெண்டைக்காய் ஊற வச்சு தண்ணி சாப்பிட்லாம், குடிக்கலாம். இது எடுக்க தானாகவே பாடியில் ட்ரைனஸ் டீஹைட்ரேஷன் போய்
உடம்புல வெளியேற வேண்டிய உப்புத்தன்மையில் வெளியேறி சீக்கிரமாக அது சரியாகும். நமக்கு தெரிஞ்சு இதோட சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ நல்ல பொருள் இது மூணுமே. அப்போ இடுப்பு வலிக்கும் இந்த மாதிரி சில கோளாறுகளுக்கும் சம்பந்தம் உண்டு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நம்ம அடிப்படையாக வந்து நம்ம வயிறு மலம் எந்த அளவுக்கு அது வந்து கடுமையாக சிக்கலாக இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது பின்னாடி தொடை வரைக்கும் பாதிக்கும். தொடை குதிங்கால் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். அப்படியே பிடிச்சி இழுத்துக்கும், தொடையெல்லாம் பிடிச்சி இழுக்கும், அப்படியே பின்னாடி அப்படியே பிடிச்சி ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்கும். ஏன் இழுக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலம் சார்ந்த பிரச்சனை. அந்த மலம் சரியாக தெளிவாக வெளியேறாதனால பின்தொடை நரம்பில் பாதிப்பு. சிறுநீரகத்தினாலேயும் அந்த மாதிரி பின்தொடை நரம்பு வரும், அதிகப்படியாக மலத்தினால தான் வரும். அப்போ அது சரியாக போச்சு, இப்போ நல்ல தெளிவாக வந்து மலம் போயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது உடனடியாக அது சரியாகுது. அது எப்படி உடனடியாக சரியாகுது? அது அவங்கவுங்களுக்கே தெரியும். திடீர்னு சரியாகுது, திடீர்னு அதிகமாகுதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அவங்க வந்து இதெல்லாம் இருக்கிறது தானே அப்படின்னு அவங்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படை காரணங்கள் தெரியாமல் இருக்கும். சரியாயிடுச்சுல அவ்வளோ மறந்துடுவாங்க, மறுபடியும் வர்றப்போ யோசிப்பாங்க, மறுபடியும் சரியான விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த குடலில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான மாற்றுகள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்குவாங்க. ஒரு சிலர் புரியாமல் அப்படியே வந்து வாழ்ந்துறவங்க இருக்கிறாங்க. அப்போ பின்தொடை நரம்பில் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த மலம் சார்ந்ததாகவும், இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த சிறுநீரகம் அது சார்ந்த பிரச்சனைகளாகவும் நம்ம பார்த்துக்கலாம். மொத்த உடம்பினுடைய பலம், ஆதாரம், அதாவது நம்ம வந்து பேங்க் டெபாசிட்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியும் எல்லாம் சேர்ந்து வச்சு இருக்கக்கூடிய இடம் தான் என்னென்னா தொடை. அப்போ தொடை அப்படிங்கிறதுல நமக்கு வேணுங்கிற எல்லா ஊட்டச்சத்தும் அங்கே இருக்குது. அப்போ தொடையில் பலம் இல்லை அப்படின்னா அது பலகீனமான நபர்னு தான் நம்ம சொல்லணும். அத்தனை விஷயங்கள் வந்து தொடையில் இருக்குது. அதில் பலம் இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஆண்மைத்தன்மை, பெண்மைத்தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறது வந்து இந்த தொடையினுடைய பலகீனத்தின் காரணமாகவும் இருக்கலாம். இதுவும் ஒரு காரணமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த தொடை எலும்புகள் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து சாப்பிட்ற உணவு கடைசியில் கருமுட்டையாகவும் விந்துவாகவும் மாறத்துக்குண்டான அத்தனை விதமான மாற்று செயல்பாடுகள் எல்லாமே வந்து இந்த எலும்புகளுடைய பலத்தில் தான் செய்யப்படுகிறது, மெட்டபாலிசம். அதனால் என்ன சொல்லுவாங்க, இந்த மாற்றம் நிகழ்வதற்கு உடம்புடைய பயிற்சிகள் தேவை. அதில் வந்து இந்த சிட்டப்ஸ், உட்கார்ந்து எழுந்திருக்கிற தோப்பு கரணம், இதை செய்ய செய்ய என்ன ஆகுன்னா தொடை பலம் பெற 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த விந்து கட்டும் கருமுட்டை நிற்கும். இது வந்து பல காலமாக நம்ம பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு பழக்கம்தான். இது எதனால் செய்கிறோம், யாருக்கு இது நன்மை அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு இல்லை. இது வந்து இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருமே வந்து அந்த தொடையை பலப்படுத்துவது என்பது மொத்த உடம்பினுடைய பலத்தையும் அதிகப்படுத்துவதாக அர்த்தம். அதனால தான் நம்ம தோப்பு கரணங்கிறது போடுறோம். என்னென்னா அந்த உடம்பு உறுதி, வைரம் போல் அப்படி நல்லா உடம்புக்கு நல்லா உறுதியாகிறதுக்கு அதெல்லாம் நம்ம பயிற்சியாக வச்சுருக்குறோம். செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு தான் எங்கேயாவது போய் செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போது இது தொடை சார்ந்த பிரச்சனைகளை பல விதமாக பார்க்குறோம். இதில் எலும்புகளும் இதில் முக்கியமான விஷயம் பங்கேற்குது. தொடை எலும்பு வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், நீளமானது, பலமானது, சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு. அந்த தொடைக்கும் தொடை எலும்புக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அதனுடைய செரிமானத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம உடம்புல எண்ணெய் பசை வந்து செரிக்கணும் இல்லையா, இதில் கணையத்தினுடைய பங்கு கூட இருக்குது. அப்போ நமக்கு தேவையான ஆரோக்கியமான எண்ணெய் தேவையானது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, கொழுப்பு சம்மந்தப்பட்டது எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சரியாகும். நார்ச்சத்துள்ள கொழுப்பு வகைகள், அதுதான் வந்து தேங்காய், கொப்பரை தேங்காய்ன்னு சொல்கிறோம், அதை எடுக்கிறப்போ நிச்சயம் வந்து இந்த வலிமை அப்படிங்கிறது தொடைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சாதாரண விஷயம் இல்லை. அதிலிருந்து கீழே இறங்கக்கூடிய முழங்காலானாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய இடுப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எலும்புகளுடைய பலத்தில் தான் போய்கிட்டுருக்கு. சிலர் காலை தூக்கவே முடியாது பாருங்கள், காலை தூக்குறதே கஷ்டம். அந்த காலை தூக்கி
எழுந்து எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் பாதிப்பு இருக்குது. அப்போ முன்னாடி சொன்ன தொடையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுத்து பிடிக்கிறது, அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், முருங்கை விதை 4 முருங்கை விதை வாயிலே ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அது எலும்புகள், இடுப்பு மூட்டு எலும்பு ஆனாலும் தொடை நரம்பு எலும்பு எல்லாமே ஆனாலும் பலம் பெறுவதற்கு கொப்பரை தேங்காயை நம்ம வந்து சஜஷன் பண்ணுறோம். அதே மாதிரி எலும்பு சொத்தையாகாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழ தோலோட ப்ளஸ் வெத்தலை புடலங்காய் 3 சேர்த்து எடுக்கிறப்போ அதனுடைய கால்சியம் டெபாசிட் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். கொப்பரை தேங்காயும் எடுக்கிறப்பையும் எலும்பு சொத்தையாகாமல் பார்த்துக்கும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து இந்த எலும்பு மெயினாக வந்து தொடை சார்ந்த பிரச்சனைகளையே பற்றி பார்த்துட்ருக்கோம், இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளாகவும் பார்த்துட்ருக்கோம். முருங்கை விதையை எடுக்கிறப்போ அது உள்ளுக்குள்ளே இழுக்கக்கூடிய தன்மை வந்து மாறும். கண்டிப்பாக வந்து அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது, அதே எனக்கு காலை தூக்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது உடம்புல எந்த விதமான பலம் குறையிறப்ப அந்த தூக்க முடியல அப்படின்ற பார்க்குறோம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உடம்புல இனிப்பு சத்து குறைஞ்சாலும் அந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து துவர்ப்பு சத்து குறைஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும். அதனால தான் வயசாகிறப்போ இந்த இது வந்து ரொம்ப சிக்கலாக ஏற்படும். அவங்களால வந்து நடக்கிறதே கஷ்டம், காலை தூக்கி எடுத்து வச்சு அப்படி மெதுவாக காரணம் வந்து அந்த உடம்புக்கு தேவையான பலம் இல்லை. அந்த பலத்தை கொடுக்கணும், அது கொடுத்தா மட்டும்தான் அதில் மாற்றம் ஏற்படும். இல்லை அப்படின்னா வைத்தியத்தின் மூலமாக ஒரு உயிரோடு நடமாடலாம், ஆனால் ஆரோக்கியமாக நடக்கிறதுக்கும் நார்மலாக நடக்கிறதுக்கும் நடக்க முடியாமல் நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே கட்டுப்பாடாக இருக்கலாம். ஆனால் நடை என்று வரும்பொழுது அதற்கு தேவையான உடம்புடைய உறுப்புகள் வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா? அந்த ஒத்துழைப்புக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசாணிக்காய், பரங்கிக்காய், சக்கரை பூசணிக்காய் இப்படி சொல்கிறோம். அதை வந்து வெள்ளை பூசணிக்காயும் 2ம் சேர்ந்து அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கோதுமை ஒரு 6 ஸ்பூன் ஊற வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு அதுக்கப்புறமா அதை நல்லா மென்று சாப்பிட்லாம். முடியாதவங்க அதையவே வந்து அரைச்சி கூழ் போல் குடிக்கலாம். இது போக நம்ம சப்போட்டா பழம் சொல்லுவோம், அது அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதா இருந்தால் அது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மருந்தாக மாறும். இப்படி தொடை எலும்புகளையும் இடுப்பு எலும்புகளையும் தொடை நரம்பு இடுப்பில் எல்லாத்தையும் வந்து ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறப்ப தான் நம்மளுடைய அந்த வயோதிகத்தை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். எப்படி நம்ம இனிப்பு சொன்னோம், இந்த மாதிரி அரசாணிக்காய் இது சொன்ன மாதிரி துவர்ப்புக்கு என்ன பண்ணோம், வாழைக்காய் தோலை ஃபுல்லாக ஓரளவுக்கு பாதி அளவுக்கு எடுத்துட்டு அதை பொடியாக நறுக்கிட்டு முதல் விஷயம் அதை அப்படியே சாப்பிட்றது தான் சரி, மிகச்சிறந்த முறை. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரையோட வாழைப்பழம் கலந்து எடுத்துக்கலாம், தேன் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சால்ட்டு பெப்பர் போட்டு உப்பு மிளகு போட்டு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அது எடுப்பது சரியான முறைப்படி எடுப்பது முதல் நிலை, அப்படியே சாப்பிட்றதா. இதுவும் அந்த துவர்ப்பும் அந்த இனிப்பும் சேர்றப்போ தூக்க முடியாமல் நடக்க முடியாதவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய ஆற்றல் தெம்பு கிடைக்கும். வயோதிகத்தில் நம்மளுடைய பயம், நம்ம ஏதாவது விழுந்துருவோமோ அப்படி இப்படின்ற அந்த பயம் பக்கத்திலே இருக்கும், பாத்ரூம் பக்கத்திலே இருக்கும், போயிட்டு வரத்துக்கும் பயப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள், அப்புறம் அவங்க சாதாரணமாக போவாங்க, அப்புறம் இதில் எதுவுமே இல்லாமையே போயிட்டு வருவாங்க, அப்புறம் நடப்பாங்க, பஸ்ஸில் ஏறுவாங்க, ஓடி போய் பஸ் ஏறுவாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி நடக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க இந்த காய்கறிகளை சாப்பிட்டு ஓடி போய் பஸ் ஏறுற அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இது இல்லைன்னா உடம்புக்கு என்ன வேணுமோ அது கொடுத்தா கண்டிப்பாக அது வேலை செய்யாமலாம் போகாது. நம்ம இப்படியே தான் இருப்போங்கிறத மறந்துடணும். நாம் எப்படி இருக்கணும்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சி பண்ணால் அது மாதிரி நடக்கும். தொடையினுடைய பாதிப்பு சாதாரணமாக சொல்லிக்க முடியாது. எந்த அளவுக்கு குடலில் முதுகுத்தண்டு இதெல்லாம் கூட சொல்கிறோமோ அதே மாதிரி தொடையும், அது இல்லாட்டி நடை வந்து போயிடும். முதுகுத்தண்டினுடைய பாதிப்புகள் கூட நடைக்கு ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடியுடைய வீடியோவில் நடையினுடைய மொத்த தன்மையும் இதில் இருக்குது அப்படி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தொடையும் ஒரு முக்கியமான காரணம். இதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது.